அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இடையில வந்து டேட் தெரியுமா, டிசம்பர் 2024 வந்து ரேப் நடந்ததுமா. அது வந்து குணசேகரன் வந்து 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து இவங்க தான் குற்றவாளின்னு வந்து உறுதி பண்ணியிருக்காங்கம்மா. 2 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து தீர்ப்பு என்ன தண்டனை சொல்லுவாங்க. அதை பற்றி உங்கள் கருத்துமா? நான் வந்து இப்போ இந்த என்னோட கண் ப்ராப்ளத்தால் நான் வந்து ஜாஸ்தி எதுவுமே பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. பட் நேற்று ஒரு 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 சில ஊடகங்கள் பேசிட்டு இருந்தனால இந்த திராவிட தட் இஸ் டிஎம்கே பார்ட்டி ஆதரவு ஊடகங்கள் அவங்க பேச்சு எவ்வளோ ஒரு கொச்சையாக இருந்துச்சுன்னா, என்னமோ வந்து டிஎம்கே தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி 4 மாதத்தில் முடிஞ்ச மாதிரி. இந்த செந்தில் வேல் சொல்லிட்டு ஒருத்தர், அவரெல்லாம் டோட்டல் டிஎம்கே சப்போர்ட். இந்த ட்ரைப்ஸு யார் இந்த டிஎம்கே சப்போர்ட், அவங்க பேசின பேச்செல்லாம் காதில் கேட்க முடியல. இப்போ வந்து தீர்ப்பு வர்றதை பற்றி நான் வந்து பாராட்டுறேன். இது வந்து இந்த 4 மாதமே வேஸ்ட் ஆஃப் டைமு. இந்த தீர்ப்பு வந்த காரணம் எதுக்குன்னா, அன்றைக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க எங்களோட ஆதரவாளர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போய் அந்த பையன் வந்துட்டு அங்கே டிஎம்கே கட்சியில் தான் இருக்கிறான். நல்லா அந்த மாசுவோட தின்னுட்டு இருந்தான். சாப்பாடுலாம் இல்லை, எல்லாமே ஒன்றா சுற்றிட்டு இருந்தவங்க தான். இன்றைக்கு இப்போ வந்து தான் சொல்கிறது, எப்போ இந்த அரசியல்வாதிகளோட ஜாஸ்தி வச்சுக்கூடாது இந்த மாதிரி தப்பான இதில். ஏன்னா கடைசி அவங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு கால் வாரிட்டு போயிடுவானுங்க. இப்போது இந்த பேசுகிறவங்கெல்லாம் என்னமோ டிஎம்கே கிடையாது. அன்றைக்கு இருந்த எஸ்எம் சுப்பிரமணியம் சொல்கிற ஜஸ்டிஸும் அவர் கூட இந்த இன்னொரு ஜஸ்டிஸ், அந்த பெஞ்சு தான் ஐ திங்க் அது கூட இட் வாஸ் அ ஹாலிடே பெஞ்ச் நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அவங்க தான் உடனே இந்த எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணி, அந்த எஃப்ஐஆர்லையும் வேணும்ட்டு அந்த புள்ள பேரை போட்டு அதுக்கப்புறம் தவறு நடந்துச்சு எல்லாம் கதை விட்டாங்க. ஏன்னா அவங்கள துன்புறுத்துது. அப்போ அந்த குடும்பங்க வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி செய்யுது. இதெல்லாம் தான் இந்த அரசியல்வாதிகள், இந்த போலீஸ் எல்லாமே.